நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ நடந்து முடிந்திருக்க தேர்தலில் தாவேக தனிப்பெரும்பான்மையோடு மிகப்பெரிய நம்பர்ஸை எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 108 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதில் சபாநாயகர் ஒன்று அவங்களுக்கு போயிடும். மீதம் இருக்கக்கூடியது 107 தான். அதில் விஜய் திருச்சி கிழக்குல ஒரு ரிசைன் பண்றதா இருக்கிறாரு. அப்போ 106 மீதம் அவங்களுக்கு ஒரு 11 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு வேணும். இந்த 11 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவுல முதலாவதா இப்போ காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நிபந்தனையோடு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நீண்ட காலமா கடந்த 10 ஆண்டுகளா தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில இருந்தாங்க. நிறைய தேர்தல் களத்தை ரெண்டு பேரும் இணைந்து சந்திச்சாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமைச்சு எம்பி எலெக்ஷன்ல ஒரு மாஸ் விக்டரியை பெற்றிருந்தாங்க. 40க்கு 40 திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ்ல திமுகவும் காங்கிரஸும் மொத்தம் 28 சீட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில். அந்த 28 சீட் ஷேர்ல 5 எம்எல்ஏக்கள் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த 5 எம்எல்ஏக்கள் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸுடைய தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிரவீன் காந்தி நீண்ட காலமா தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாரு. காங்கிரஸ் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2 நிலைப்பாடு இருந்துச்சு. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் காந்தி, கிரீஷ் ஓடங்கர் இவங்க எல்லாருமே விஜயோட கூட்டணி போலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ இங்க ஸ்ட்ராங்கா இருந்த செல்வ பெருந்தகை தன்னுடைய முடிவை இங்க நிரூபிச்சாரு. திமுக கூட தான் கூட்டணி போகணும்னு சொல்லிட்டு 28 இடங்கள் வாங்கியிருந்தாங்க. 25 எம்எல்ஏக்கள் வின் பண்ணியிருந்த நிலைமை இப்போ 5 எம்எல்ஏக்கள் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில இருந்து. அதனால தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேல எம்எல்ஏக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. விஜயோட போயிருந்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில ராகுல் காந்தி ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா தாவேகாவுக்கு நிபந்தனையோட ஆதரவு கொடுப்போம். அந்த நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் எந்த தேர்தலையும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கிறாங்க. இனிவரும் தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், அடுத்து நடக்கக்கூடிய 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், எல்லா தேர்தல்களிலுமே தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கணும், தாவேகா எங்களுக்கு ஆதரவு இருக்கணும்ன்ற ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை உடனடியா முதல் கட்டமா இப்ப காங்கிரஸ் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது இந்த இடத்துல. அப்போ இன்னும் 6 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில இருந்த இடதுசாரிகளுக்கு சிபிஎம், சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2 வீதம் 4 சீட் அவங்கள்ட்ட இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 2 சீட் இருக்கு. இப்போ 6 பேரும் 6 எம்எல்ஏக்களும் இடதுசாரிகள் முடிவோடு சேர்ந்து திருமாவளவனும் இங்க வந்தாரு அப்படின்னு சொன்னா விஜய் கூட வந்தாருன்னா ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான சூழல் உருவாகும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் குளச்சல்ல தாரகை கத்பட், மதுரை மேலூர் விஸ்வநாதன், மயிலாடுதுறை ஜமால் முகமது, விளவங்கோடு பிரவீன், கிள்ளியூர் ராஜேஷ்குமார், இந்த 5 எம்எல்ஏக்களும் ஆதரவு தருவாங்க. சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் இருப்பார், கிள்ளியூர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ இருப்பார்னு அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலா வந்துருச்சு. ஏற்கனவே நான் சொன்னல நாடாளுமன்ற தேர்தலில் 8 எம்பிக்கள் இருக்காங்க. திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில், கடலூர் விஷ்ணு பிரசாத், மயிலாடுதுறை சுதா இருக்கிறாங்க, சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் இருக்காரு, கரூர் ஜோதிமணி, விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி விஜய் வசந்த், திருவண்ணாமலை சிஆர் அண்ணாதுரை, இந்த 8 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் வைத்திலிங்கம் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பியா இருக்கிறாரு. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு, இப்போ மாநிலங்களவையில் எம்பி இருக்கிறாரு கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து. இப்போ இது எல்லாமே மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல் கட்டமா இந்த 5 எம்எல்ஏக்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற காங்கிரஸ் நிலைப்பாட்டில் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியா இப்போ இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த 4 இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வெறும் மினிஸ்டர் பதவிக்காக மட்டுமே எங்களால இந்த கூட்டணிக்குள்ள போக முடியாது, இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா திருமாவளவன் சைட்ல விசாரிக்கும் போது 2 விதமான நிலைப்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்று தாவேகாவோட ஒரு ஆட்சி அமைச்சு போயிடலாம். அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா விஜயும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கிறாரு, நம்மளும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கிறோம், காங்கிரஸும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பாஜகவிற்கான எதிர் மனப்பான்மையில இருக்கக்கூடிய அணியில நாமளும் இணைந்தாதான் இது நடக்கும்.
அப்படி இல்லைன்னு சொன்னா பாமக ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி பாமகவும் உள்ள போயிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான பிரதிநிதித்துவம் ரொம்பவே குறைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு நிலைப்பாடு, தலித் அரசியலை முன் வச்சு பயணிக்கக்கூடிய திருமாவளவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தனக்கான ஓட் பேங்க்ல ஏதாவது கொஸ்டின் ஆயிடுமோ, இது நாள் வரைக்கும் அந்த ஒரு தலித்துக்கான தலைவர்ன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அது டிவிக்கே கூட போகும்போது அது மொத்தமா விஜய் பக்கம் திரும்பிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டரும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டருக்காக திருமாவளவன் இன்னும் அந்த முடிவை எட்டி பிடிக்காம இருக்கிறாரு. ஆனா இடதுசாரிகளுடைய முடிவு தான் தன்னுடைய முடிவுன்ற மாதிரியான ஒரு போக்கையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இந்த 6 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் அங்க போறதா தான் ஒரு தகவல் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதுக்கான முடிவு இன்னும் எட்டப்படலை அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்கு. இன்னொன்று, இந்த பக்கம் பிரேமலதா இருக்கிறாங்க, அந்த பக்கம் அமமுக இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ இந்த 6 எம்எல்ஏக்கள் ஃபைனலைஸ் ஆன பிறகுதான் நம்ம பதவியேற்புக்கு போலான்ற முடிவுலையும் விஜய் இருக்கிறாரா? அதே நேரத்தில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பதவியேற்பு விழாவில் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தையை கேட்பதற்காக கோடான கோடி தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வு நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு, இல்ல வெள்ளிக்கிழமை நடக்கலான்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. இப்போ இந்த பதவியேற்பு விழா எப்போ நடக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாரு. ஆளுநர் சந்திச்சு விஜய் கடிதம் கொடுப்பதற்கான ஒரு முனைப்புலையும் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ பெரும்பான்மை விஜய்கிட்ட இருக்கு. அதே மாதிரி 2014 காங்கிரஸ் திமுக வெளியேற்றுச்சு. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியை வெளியேறதெல்லாம் அது தேர்தலுக்காக வச்ச கூட்டணி தான். இப்போ நடக்கிறது தமிழக மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதை நோக்கி எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, தேர்தலுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களோட இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளல. அப்பவே நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதாவது ராகுல் காந்திக்கு இங்க வரதுல பெரிய விருப்பம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ ஸ்ட்ரைட்டா முடிவெடுத்து காங்கிரஸ் தாவேகா கூட போயிருக்கிறாங்க. இன்னும் 6 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. இன்னொன்று, சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு குழுவினர் அதிமுகல இருந்து ஒரு 40 எம்எல்ஏக்களோட போய் ஆதரவு கொடுக்கலான்ற ஒரு பேச்சு நடந்ததாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவங்கள கூப்பிட்டு பேசலை அப்படின்ற பார்வையும் இருக்கு. இல்லை எங்கள் சைடில் பேசினாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இது ஒரு காசிப் டைம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய விஷயம் காங்கிரஸ் உள்ளே போயிருக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இப்போ எல்லா சிஎம்மும் தோற்றுருக்குறாங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் அந்த மு.க. ஸ்டாலின் தோற்று போயிருக்கிறாரு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தோற்று போயிருக்கிறாங்க. பினராயி விஜயன் தோற்று போயிருக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்வை இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக வெளியேறுதா, அந்த இடத்துல தாவேகா ரீப்ளேஸ் பண்ணுதான்ற பார்வையும் இருக்குது. இப்போது விஜயனுடைய பதவியேற்பு விழா இந்த ஓரிரு தினங்களில் நடப்பதற்கான சூழல் ரொம்பவே பொருந்தி போயிருக்கு. மீண்டும் வரப்போகக்கூடிய அந்த 6 பேர் கம்யூனிஸ்ட் வர்றாங்க, விசிக வர்றாங்கன்ற தகவல் இப்போ நமக்கு இருக்குது. சற்று யோசிக்கிறாருன்ற தகவலும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது.